ஈரானின் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களும் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும். தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு என்ன நடந்தது? ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள்? ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சதித்திட்டங்களுக்குள் வலைக்குள் சிக்கிக் கொண்டதா அல்லது சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டதா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனி என்ன செய்ய போகின்றது? மத்திய கிழக்கு போரை ஆரம்பிக்க போகின்றதா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் நடைபெறுவதற்கு ஒரு மணித்தியாலங்களுக்கு முன்பு ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவ் பிரதேசத்திலே மிகப்பெரிய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 பலஸ்தீனிய நபர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவ் பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய கூறிய ஆயுதங்களை பயன்படுத்திய 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து 2 பலஸ்தீனியர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கைப்பற்றி துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களில் 8 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 15க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள். இவர்களிலே 6 பேருடைய நிலைமையானது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்ட 2 பலஸ்தீனியர்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் 2 பலஸ்தீனியர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை தொடர்ந்து ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவ் பிரதேசம் முழுவதும் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டிருந்தது. இதேபோன்று இன்னும் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இப்படியான பதற்றமான சூழ்நிலையில் தான் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரானிய தரப்பினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதே நேரம் 200க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் தான் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. பெரும்பாலும் 200க்கும் 400க்கும் இடைப்பட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இந்த ஏவுகணை தாக்குதலுக்காக ஈரானிய தரப்பினர் $60 மில்லியன் செலவழித்திருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதாவது விலை உயர்ந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலமாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஃபதா 1 ஃபதா 2 என்கின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய IRGC இராணுவத்தினுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஃபதா 1 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையானது 13 மெக்குக்கும் அதிகமான வேகத்தினை கொண்டதாகும். 1000 கிலோகிராம் வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஃபதா 1 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையானது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணையாகும். இந்த ஏவுகணை 100 கிலோமீட்டர் தூரத்திலேயே சூழ்ச்சி செய்யக்கூடிய இலக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய துல்லியமான தாக்கக்கூடிய திறனை கொண்டதாகும். ஈரானினுடைய ஏவுகணை களஞ்சியத்தில் ஃபதா 1 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையானது மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. அத்தோடு ஃபதா 1 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையினுடைய மேம்பட்ட வடிவமைப்பாகத்தான் ஃபதா 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது 500 கிலோகிராம் வார்ஹெட்டை உடைய தனித்துவமான அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாகும். ஏனைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுடன் ஒப்பிடும்போது ஃபதா 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையானது வழக்கத்திற்கு மாறாக வித்தியாசமான செயல்திறன்களை காண்பிக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாகும். மேலும் எதிரினுடைய சவால்களுக்கு முகம் கொடுத்து சூழ்ச்சி திட்டங்களை மாற்றி இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணையாகும். எனவே இந்த ஃபதா 1 ஃபதா 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இந்த 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் 1400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியதாகும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை இலக்கு வைப்பதற்காகவே ஈரானினால் உருவாக்கப்பட்ட விசேடமான ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளாகும். கடந்த ஏப்ரல் மாதத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஷஹீத் ட்ரோன்களையுமே பயன்படுத்தி இருந்தார்கள். இதன்போது ஈரானில் இருந்து ஏவப்பட்ட நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஷஹீத் ட்ரோன்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை சென்றடைவதற்கு கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்களுக்கும் அதிகமான நேரத்தினை எடுத்துக் கொண்டது. இதனால் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்காக அமெரிக்காவினுடைய வான்படையும் ஜோர்டானுடைய வான்படையும் முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தன. மேலும் இந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்கான நேரம் அமெரிக்க, ஜோர்டான் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையிடம் காணப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலைமை அவ்வாறல்ல. ஈரானிய தரப்பினர் தற்போது ஏவியிருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வெறும் 15 நிமிடங்களுக்குள் ஈரானில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை அடைந்துவிடும். அதுவும் ஒளியை விட சத்தத்தை விட 5 மடங்கு வேகத்திலே பயணித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை அடைந்துவிடும். இதனால் தான் நேற்றைய தினம் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை வெறும் 15 நிமிடங்களிலேயே
மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை போர் விமானங்களின் மூலமாகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மூலமாகவும் இலகுவாக சுட்டு வீழ்த்திவிடவும் முடியாது. ஒரு சில ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக மாத்திரம் பல போர் விமானங்கள் களமிறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் தான் ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை அமெரிக்க ஆக்கிரமிப்பினாலும் ஜோர்டான் வான்பரப்பினாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினாலும் அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளினாலும் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களில் 90% ஏவுகணைகள் குறித்திலக்கை அடைந்திருப்பதாக தற்போது சர்வதேச ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் IRGC ராணுவத்தினுடைய ஊடகப் பிரிவினரும் 90% ஏவுகணைகள் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளார்கள். 10% ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை மாத்திரமே அமெரிக்க ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் ஜோர்டானிய போர் விமானங்களும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானினுடைய இந்த ஏவுகணை தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக ஈரானும் இலக்குகளை மையமாக வைத்தே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளங்களை இலக்கு வைத்து ஈரானிய தரப்பினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதிகளவான F-35 போர் விமானங்களை கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான கட்டளை தளங்கள் நெவர்டிம் பிரதேசத்திலே காணப்படுகின்றது. இந்த நெவர்டிம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போர் விமானங்களை கொண்டிருக்கக்கூடிய 3 கட்டளை தளங்களையும் ஈரானிய தரப்பினர் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று F-15 போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நட்சரிம் விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று டெல் அவீவுக்கு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய செல்னோஃப் விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரானினுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இந்த தளங்களை முழுமையாக சிதைத்துள்ளன. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று அதிகளவான அரேபிய ஊடகங்களிலும் சில சர்வதேச ஊடகங்களிலும் ஈரானினுடைய தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அத்தோடு ஈரானினுடைய இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலின் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த விமான தளங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. பல விமான ஓடு பாதைகள் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் தாக்குதலுக்குள்ளான ஒவ்வொரு விமான தளத்திலும் பாரிய அளவிலான தீ ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் Arrow 2, Arrow 3 ஆகிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக தரைமட்டமாக்கியுள்ளது. இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய ராடார் கருவிகள் இருக்கக்கூடிய தளத்தையே முதலில் தாக்கியுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த Arrow வான் பாதுகாப்பு அமைப்புகளும் முழுமையாக செயலிழந்துள்ளன. இதைத் தொடர்ந்து ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் விமான கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் தாக்கியுள்ளன. அதே போன்று வயது முதிர்ந்த அயன்டோம் அமைப்புகளுடைய ஏவுகணை தாக்குதல்களை யாருமே அவதானிக்கவில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கூட அயன்டோமை காணவில்லை என தலைப்புச் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய பாதுகாப்பாக கருதப்படக்கூடிய அயன்டோம் அமைப்பானது ஈரானிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலின் போது முழுமையாக செயலிழந்து விட்டது. அது மட்டுமல்லாமல் டெல் அவீவ் பிரதேசத்தை சுற்றி நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகளினாலும் ஈரானினுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியவில்லை. மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை பார்வையிட்டவர்களுக்கு ஈரானினுடைய தாக்குதல்கள் துல்லியமாக அமைந்திருப்பதனை உறுதி செய்து கொள்ள முடியும். ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி நாங்கள் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களை முழுமையாக முறியடித்து விட்டோம், அதிகளவான ஏவுகணைகளை முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியினுடைய கருத்துக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போன்று நாங்கள் மத்திய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திறன்களை பயன்படுத்தி ஈரானின் ஏவுகணை தாக்குதலை நாங்கள் முழுமையாக முறியடித்து விட்டோம் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நேற்றைய தினம் மிகப்பெரிய ஊடக தணிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தது. இராணுவ தளங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை படமெடுத்து காணொளிகளாக வெளியிடக்கூடியவர்களை அவசரமாக கைது செய்வதற்கான உத்தரவுகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பிறப்பித்திருந்தது. தியாகி இஸ்மாயில் ஹனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காகவும் தியாகி சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காகவும் ஈரானின் இறையாண்மையை மீறியதற்காகவும் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவே நாங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். மேலும் இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் நாங்கள் இதைவிட 1000 மடங்கு பலமான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அத்தோடு சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் முதலாம் கட்ட தாக்குதல்கள் என்றும் இரண்டாம் கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான தூண்டுதல்களையும் காரணங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் ஈரானிய ராணுவ தலைமைகள் தெரிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரானுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் எங்களுடைய அற்புதமான தாக்குதல் திறன்களை வெளிப்படுத்துவதற்கும் நாங்கள் சரியான நேரத்தினையும் இடத்தையும் தேர்ந்தெடுப்போம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈரான் மிகப்பெரிய தவறை இழைத்துவிட்டது, இதற்கான விலையினை ஈரான் செலுத்தியே ஆக வேண்டும் என நெட்டன்யாஹூ தெரிவித்திருந்தார். ஈரான் இந்த ஏவுகணை தாக்குதலின் மூலமாக எங்களுடைய சிவப்பு கோடுகளை தாண்டிவிட்டது, மேலும் இதற்கான பதிலடி தாக்குதல்கள் கடுமையானதாகவே இருக்க போகின்றது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டதும் ஈரானுடைய பாராளுமன்ற தலைவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரான் தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய திறன்களுடைய ஒரு பகுதியை மாத்திரமே பயன்படுத்தியுள்ளது. நாங்கள் உங்களுக்காக எவ்வாறான விடயங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதனை நீங்கள் அறிந்து கொண்டால் ஈரானுக்கு எதிராக எச்சரிக்கைகளை கூட நீங்கள் வெளியிட மாட்டீர்கள் என்றும் ஈரானுடைய பாராளுமன்ற தலைவர் தெரிவித்துள்ளார்.
காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும். பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலை தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஈரானிய தரப்பினர் அவர்களுடைய தாக்குதல்களை தள்ளி போட்டிருந்தார்கள். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க தரப்பினரும் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். லெபனான் போர் முனையை ஆரம்பித்து லெபனானை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய மிக முக்கியமான தலைமைகளையும் புள்ளிகளையும் படுகொலை செய்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசத்திலும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். எனவே இப்படியான நிலைமையில் தான் ஈரானிய உச்ச தலைவருடைய உத்தரவுக்கு அமைவாக ஈரானிய தரப்பினர் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். தற்போது இந்த யுத்தமானது மேலும் விரிவடைவதும் மத்திய கிழக்கு போராக மாறுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கைகளிலேயே தங்கியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முடிவுகளை மையமாக வைத்து இந்த யுத்தமானது விரிவாக்கமடைய போகின்றது. ஈரானினுடைய இந்த பதிலடி தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால், ஈரானிய மக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளுமாக இருந்தால், நிச்சயமாக இந்த யுத்தமானது விரிவடைந்து மத்திய கிழக்கு போராகவே மாறிவிடும். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால், ஈரானிய மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் இந்த போரானது மத்திய கிழக்கு போராக மாறிவிடும் என்பதனை ஈரானிய தலைமைகளும் தெரிந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இதனை தெரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே இதற்கு அர்த்தம் ஈரானிய தரப்பினர் மத்திய கிழக்கு போரொன்றிற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதே. அடுத்து நேற்றைய தினம் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அதிரடியான ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சி திட்டங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலைக்குள்ளே ஈரான் சிக்கிவிட்டது என்கின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய மக்களை ஈரான் கைவிட்டுவிட்டது, ஹிஸ்புல்லா ராணுவத்தினை கைவிட்டுவிட்டது என்ற செய்திகளை வெளியிட்டவர்களே ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சூழ்ச்சிகளுக்குள் ஈரான் சிக்கிக் கொண்டது என்று செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த செய்திகள் அனைத்தும் சிறுபிள்ளைத்தனமான செய்திகளாகும். எனவே நாங்கள் யுத்த களத்தினுடைய உண்மையான தன்மையினை புரிந்து கொள்ள வேண்டும். பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலைகளுக்குள் சூழ்ச்சி திட்டங்களுக்குள் சிக்கிக் கொள்ளவில்லை. ஈரானிய தரப்பினர் மிகப்பெரிய சவாலுக்கு தயாரானதன் விளைவாகவே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 2 நாட்களாக தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை. நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து விட்டோம், சுரங்கவழி பாதைகளை கண்டுபிடித்து விட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்திகளையும் மாயங்களையும் வெளியிட்டிருந்தாலும் உண்மையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழையவில்லை. மேலும் இன்று காலையில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இராணுவ மண்டலமாக மாற்றப்பட்ட பிரதேசங்களாகும். மிஸ்காவாம், மெச்சூலா, கஃபர் கிலாடி ஆகிய பிரதேசங்களை தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ மண்டலங்களாக மாற்றியுள்ளது. மேலும் இன்று காலை குறித்த பிரதேசத்தின் ஊடாகத்தான் தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. இதற்கமைவாக இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிஸ்காவாம் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு லெபனானின் அடிஷா கிராமத்தினை நோக்கி நகர்ந்துள்ளது. இவ்வாறு இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் குறித்த பிரதேசத்தினூடாக நுழையும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எந்தவிதமான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பகுதியினூடாக சிறிது தூரம் நகர்ந்ததும் ஹிஸ்புல்லா ராணுவ பொறியிலே சிக்கிக் கொண்டார்கள். ஏற்கனவே குறித்த பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தரமான பொறி ஒன்றினை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் சிக்கியதும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியாக கவசதெறிப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை சிப்பாய்கள் இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான கவசதெறிப்பு ஏவுகணை தாக்குதல்களை ஒரே நேரத்திலேயே மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் குறித்த பொறியிலே சிக்கிய 30க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக வேட்டையாடப்பட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதலினால் மாத்திரம் 20க்கும் அதிகமானோர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் 5 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆனால் பெரும்பாலும் பொறியிலே சிக்கிய 30க்கும் அதிகமான சிப்பாய்களில் 15 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் ஏனையவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் லெபனானினுடைய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ மண்டலத்தினை இலக்கு வைத்து தொடர்ச்சியான கவசதெறிப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மிஸ்காவ், மெச்சூலா, கஃபர்கிலாடி பிரதேசங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் பின்வரிசை படைகளை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ரத்வான் படையணியானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்வரிசை சிப்பாய்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அதேபோன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பின்வரிசையில் இருக்கக்கூடிய சிப்பாய்களையும் படைகளையும் இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றார்கள். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசமான ஹைஃபாவிலிருந்து கிரியட் ஷமோனா வரை தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் நூற்றுக்கணக்கான டசன் கணக்கான ஃபாதி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதல்களை வரைபடத்தின் மூலமாக விளக்குவதாக இருந்தால் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய
பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்வரிசை சிப்பாய்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பின்வரிசை சிப்பாய்களுக்கு எதிராகவும் படைகளுக்கு எதிராகவும் இராணுவ மண்டலத்திற்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹியா பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோலானி படையினுடைய 188வது படைப்பிரிவையும் 36வது படைப்பிரிவையும் களமிறக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளது. பலஸ்தீனிய போராளிகளுக்கு விருப்பமான கோலானி படைப்பிரிவினை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு பிரதேசத்திலே களமிறக்கியுள்ளது. எனவே இந்த யுத்தமானது அடுத்த கட்டத்தினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லா முனைகளிலும் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த யுத்தமானது மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவும் மாறிவிடும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.